மிஸ்கின் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாருன்றது அது ரிலீஸும்போது நான் அவரை பத்தி சொல்றது. எக்ஸ்ட்ரார்டினரி ஒர்க்கர். 24 மணி நேரமும் சினிமா பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு தம்பி. அதில வந்து சுருதி ஹாசன் பங்கேற்றிருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பேசப்படும். நாசருடைய பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 63 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இதுவரையிலும் தமிழ் சினிமாவுல வந்து இந்திய சினிமாவுல வந்து 3 கம்பார்ட்மெண்ட்டா போட்டது கிடையாது. உதாரணமா ராமோஜி ஃபிலிம் சிட்டில போனா 3 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும். நான் இது 8 கம்பார்ட்மெண்ட் போட்டிருக்கோம். ஓகே. ஒரு செட்டே அது. ஆமா. 8 கம்பார்ட்மெண்ட் போட்டு ஃப்ளோர் டு ஃப்ளோர் இடிச்சு க வேகனை நிறுத்தியிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரம். அந்த 8 கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காருவாங்க, எவ்வளோ டைட்டா, அதாவது ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இப்பவும் அதில இருக்கும். அவ்வளோ இதுவா இருக்கும். ஒரு சுகானுபவம் அந்த படம். ஓகே. இப்ப ஒரு படத்துக்கு வந்து நம்ம இவ்வளவு செலவு பண்றோம்ல சார். அப்ப அதுக்கான கான்டென்ட், அதோட வேல்யூ பொறுத்து தான் அதுக்கான இது இருக்கும். அப்ப நீங்க அந்த ட்ரெயின்ல ஏதோ நம்பி அந்த விஷயங்கள் இறங்குறீங்களே சார். அப்ப வேற ஏதாவது இருக்குமா சார் இதுல நீங்க எதிர்பார்க்கிறது? இதுல நான் வந்து இப்ப எதுவுமே சொல்லக்கூடாது. அதனால நீங்க வந்து உங்கள வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும். உங்கள சீட்டு நுனியில உட்கார வச்சு படம் காமிப்பாங்க. ஓகே. அப்படி இருக்கும்.